السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والقرآن المجيد: سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم صدق الله المولى العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله يحب العلوم، إن الله يحب معالم العلوم كلها، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்முறையாம் திருக்குர்ஆனிலே பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு இடத்தில் இப்படி நினைவு கூறுகிறார். மக்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய சீர்திருத்த பணிகளை, அவர்கள் அந்த ஊரில் செய்த செய்திகளை சொல்லுகிற போது, சமீனா ஃபத்தன், ஒரு வாலிபரை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், சமீனா ஃபத்தன் எதுக்குருவும் யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு பெயர் இப்ராஹிம் என்று அவர்கள் சொன்னார். அங்கே ஒரு வாலிபர் என்ற பெயரை குறிப்பிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லாமல் ஒரு வாலிபர், அவர் பெயர் இப்ராஹிம். அப்போ வாலிபம் என்ற பருவம் இருக்கிறதே, செயற்கரிய பல காரியங்களை செய்கின்ற ஒரு சிறந்த ஒரு பருவமாக இருக்கிறது. மீபாதி மௌஃபி வக்குவா என்று குர்ஆனில் சொல்லுகிறார். ஒரு பலகீனத்துக்கு பிறகு தரப்படுகின்ற ஒரு பலமான பருவம். சின்ன பிள்ளை இருந்தாலும் செய்ய முடியாது, வயதாயிட்டாலும் பலகீனமான பருவம். அந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு வாலிப பருவத்தை கூவத் என்று குறிப்பிடுகிறார். நீங்க தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், உலகளாவிய அளவுக்கு அதுதான் நியதி கூட. ஒரு கட்சி ஆரம்பிச்சா வாலிபர்கள் தான் முதல்ல திரட்டுறாங்க. ஒரு இயக்கம் என்றால் வாலிபர்கள் திரட்டப்படுகிறார்கள். ஒரு விளையாட்டு போட்டி, விளையாட்டு உலகளாவிய அளவுக்கு விளையாட்டா, ஒரு ஃபுட்பால் மேட்சா, ஒரு கிரிக்கெட்டா, வாலிபர்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். சினிமா துறையா, அவர்களுடைய முதலீடே வாலிபர்கள் தான், இது யுவதிகளும் சேர்த்து. இவர்களை எல்லாம் வைத்துத்தான் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய வரலாற்றை பார்த்தாலும் அவர்களை சுற்றி நின்றவர்கள் வாலிபர்கள் தான். 25 வயது மிக்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, 36 வயதை தொட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, அவர்களுடைய வயதை பார்த்தால் உலகத்தில் எந்த தலைவருமே ஆலோசனைன்னு சொன்னா ஒரு வயசான ஆள் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு அனுபவசாலியா வச்சிருப்பாங்க. இதுக்கு ஏற்கனவே அவர் பல துறைகளில் ஈடுபட்டவராக இருப்பார், அவர் கேட்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக செயலாற்றுகின்ற அந்த வாலிப சமூகத்தை பக்கத்தில் வைத்திருந்தார். துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் அம்ர் இப்னு ஹிஸாமிற்கு ஹிதாயத்தை கொடு, அல்லது உமர் இப்னு கத்தாபிற்கு ஹிதாயத்தை கொடு. ஒரு வாரம் வியாழக்கிழமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அடுத்த வாரம் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ளே வந்தார். அந்த உடனே அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? லாத்து உஸாவெல்லாம் உயரத்தில் வைத்து வணங்கப்படுகிற போது அல்லாஹ்வை நாம் ஏன் மறைந்து ஒரு வீட்டுக்குள்ளே வணங்க வேண்டும்? காபாவை தொழுக முடியாத ஒரு நிலைமை, தாருல் அர்க்கம் என்ற ஒரு வீட்டுக்குள்ளே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து இஸ்லாமிய போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் முஸ்லிமானாலும் சொல்ல மாட்டாங்க, வெளியே பயந்து இருப்பார்கள். அவர் முஸ்லிமா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வரும்போதுதான் தெரிந்து கொள்வார். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு 40வது முஸ்லிம் நிறைவடைகிறார்கள். 20 பேராக பிரித்து, ஒரு தலைமைக்கு ஹம்ஸா ரலியல்லாஹு, இன்னொரு தலைமைக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அணிதிரண்டு மக்காவின் வீதிகளிலே வந்து காபாவிலே தொழுதார்கள் என்ற இந்த ஹதீஸை பார்க்கிற போது வாலிப பருவம் மகத்தானது. ஆனால் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய செய்தி, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னா, வேர்ல்டு கப் சீசன் ஆரம்பித்து விட்டால் போதும், 2.5 மாசம் கிரிக்கெட் ஜோரத்திலே இருப்பார்கள். அப்புறம் திடீர்னு அடுத்து ஒரு விளம்பரம் ஆரம்பிக்கும், வேர்ல்டு ஃபுட்பால் மேட்ச் தொடங்கிவிடும். சுப்ஹானல்லாஹ், அந்த செல்லும் கையுமாக அவர்கள் அந்த சத்தத்தோடவே இருந்து கொண்டிருப்பார்கள். தெருவில் போனால் திடீர்னு கொஞ்சம் தள்ளி தான் போகணும், கால் டவான் வந்துடும், கை எந்த பக்கத்துக்கு போகும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை நாம் சொல்லுகிறோம். கொஞ்ச காலத்துக்கு திடீரென்று சில சினிமா சீரியல்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதற்கு கட்டவுட்டை போதும், பால் குடம் ஊற்றுவதும். இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களின் நிலை அப்படித்தான் இருக்கிறது. இந்த வாழ்ந்த ஒழிய போராட்டங்களுக்கு பின்னாலே, கோஷங்களுக்கு பின்னாலே தங்களுடைய பொன்னான வாழ்க்கையை இழந்து இருக்கிற இந்த இஸ்லாமிய இளைஞர்களை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு நம் சமுதாயத்துக்கு இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த சமூகத்தை அப்படித்தான் வாழ்த்தெடுத்தார்கள். ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். ஸ்பெயின் அப்படின்னு ஒரு நாடு, முஸ்லிம்கள் அதை உமையாக்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி 800 ஆண்டுகள் நடந்தது. இந்தியா மாதிரி 800 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ஒரே வருத்தம், ஒரு கிறிஸ்துவ நாடு இஸ்லாமிய நாடாக மாறிடுச்சு, அது எப்படியாவது பிடிக்கணும் முயற்சி எடுக்கிறார்கள். ஒற்றர்கள் சுத்தி சுத்தி வருகிறார்கள். அந்த ஒற்றர்கள் எல்லாம் போய் தங்கள் மன்னரை சந்திக்கிற போது சொன்னார்கள், 10 வருஷம் 20 வருஷம் இப்பதான் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நாட்டை வாலிபர்கள் மிக பவரா இருக்கிறாங்க, வேகமாக இருக்கிறார்கள். என்ன பார்த்தீங்க அப்படி வாலிபர்கள் சூழ்நிலை என்று கேட்ட போது அந்த ஒற்றர்கள் சொன்னார்கள், ஒரு பையன் அங்கிருந்து அழுது கொண்டிருந்தான். வாலிபன் ஏப்பா அழுகிறேன்னு கேட்டோம். அவன் நான் அம்பு பயிற்சி எடுத்து கொண்டிருந்தேன். ஒரு மானை குறிவைத்து நான் அம்பு எய்த போது அந்த மான் தப்பிடுச்சு, அதை நினைச்சு அழுகிறேன். அப்புறம் 2வது ஒரு அம்பு எடுத்து வீசின போதுதான் அது அகப்பட்டது. எப்படி அடிச்சுட்டதானப்பா, பரவாயில்லையே, மானை வீழ்த்திட்டியா, அது ஒரு சாதனை தானே, ஏன் அழுகணும்? இல்லை, இத்தனை ஆண்டுகள் பயிற்சி எடுத்து ஒரு அம்புல அந்த மானை வீழ்த்த முடியவில்லையே என்ற கவலை எனக்கு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு எதிரிகள் வந்தால் எனக்கு 2வது அம்பு 3வது அம்பு அளவிற்கு என் பயிற்சி குறையாக இருக்குமானால் நான் என்ன வாலிபன், இந்த நாட்டை எப்படி நான் காக்கப் போகிறேன் என்று அவர் கவலைப்படுகிறார். எனவே நீங்க இங்க போயிடாதீங்க, போனீங்கன்னா திரும்பி வரமாட்டீங்க என்று சொன்னார். 10 ஆண்டு முடிகிறது. அதே ஒருத்தர்கள் திரும்ப போய் சொன்னார்களா, இப்ப நீங்க படையெடுக்கலாம். வாலிபர்களின் சிந்தனை மழுங்கி போய்விட்டது, சிந்தனை டைவர்ட் ஆயிடுச்சு, நீங்க போய் படையெடுக்கலாம். மன்னர்கள் கேட்டார்கள், என்ன நிலைமைங்க? இப்போதும் ஒரு வாலிபன் அழுது கொண்டிருந்தான். ஏண்டா அழுகுறன்னு கேட்டோம். கடற்கரையில் இருந்த அந்த வாலிபனுக்கு மோதிரம் ஒன்று காண போச்சுன்னு சொன்னான். மோதிரம் காண போன அவன் வாங்கிக்க வேண்டியதானேன்னு கேட்டப்போ அவன் சொன்னா, என் காதலிக்கு பரிசு தருவதற்கு அந்த மோதிரத்தை வச்சிருந்தேன், அந்த மோதிரம் காணா போச்சேன்னு அழுகிறேன் என்று சொன்ன போது அந்த வாலிபர்களின் சிந்தனை பெண்களுக்கு பின்னாலே போய்விட்டது, ஆபாசத்துக்கு பின்னாலே அலைபாய்கிறது. அந்த நாட்டை நீங்க ஈஸியா கைப்பற்றிடலாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு யதார்த்தமான நிலை, தமிழகத்தினுடைய சூழல்களை நாம் பார்க்கிற போது இன்றைக்கு டாஸ்மார்களுக்கு பின்னாலே, போதைகளுக்கு பின்னாலே, ஊசிகளுக்கு பின்னாலே நாம் என்ன குண்டு முஸ்கிலின் ஹராம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போதை தருகிற எல்லாம் ஹராம் என்றார்கள். எத்தனை வகை இருக்கிறதோ அத்தனையும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற ஊர்களிலே பயணிக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு செல்போன்களில் இருக்கக்கூடிய ரீல்ஸுகள் மோகங்களிலே மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆண்களுடைய மோகம் அப்படி இருந்தது என்று சொன்னால், ஷார்ட் வீடியோக்களிலே பெண்களுடைய நடனங்களும் நாடகங்களும் இன்றைக்கு நம்மால் அந்த காலத்தில் பார்க்க முடிகிறதா இல்லையா? ஒழுக்க குறைவை நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த இஸ்லாமிய சமூகத்தை, அந்த வாலிபத்தை மீட்டெடுக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். ரோமாபுரி யுத்தம் நடக்கிறது. அங்கே 30,000 பேர் அங்கே போயிருக்கிறார்கள், இஸ்லாமிய படை. அங்கு 1,00,000 படை திரண்டு நிற்கிறது. இந்த இஸ்லாமிய வாலிபர்களுடைய போர் திறன் சில நிமிடங்களிலே, சில மணித்துளிகளிலே அங்கு வெற்றி வாங்கி சூடப்படுகிறது. தோற்று போன அந்த ரோமாபுரி போர் வீரர்கள் எல்லாம் அந்த அரசவையிலே போய் நிற்கிறார்கள். அப்போது கேட்டார்கள், நஹனு அக்ஸரு அததன் வஹும், எண்ணிக்கையில் நம்ம அதிகமா அவங்களா, ஆயுதங்களால் யார் அதிகம் இருந்தார்கள் என்றெல்லாம் விசாரிக்கிற போது சொன்னவர்கள் சொன்னார்கள், நம்ம 1,00,000 பேர் போனோம், 30,000 பேர் தான் வந்திருந்தாங்க, ஆயுதம் தொடைகளை எல்லாம் நம்மகிட்ட தான் இருந்துச்சு என்று சொன்ன போது, ஏன் நீங்கள் தோற்றீர்கள்? தோல்விக்கு காரணம் என்ன? 1,00,000 பேர் போய் தோற்றுவிட்டு வந்திருக்கிறீர்களே என்று ரோமாபுரியுடைய அரசவை அலசுகிற போது ஒரு பெரியவர் எழுந்து சொன்னார், உண்மைதான், வந்திருக்கிற அரபியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அது ஒரு கூட்டம், மது குடிக்க மாட்டார்கள், மது குடிப்பதை சரி என்றும் நினைக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், அந்த விபச்சாரத்தை சரி என்று நினைக்காதவர்கள். இப்படி இஸ்லாமிய வாலிபர்களின் ஒழுக்கம் குறித்து பெரிய பட்டியல் போட்டுட்டு அவர் சொன்னார், நம்ம படை இவ்வளவு நேரம் அவங்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிச்சதே பெருசு, நம்முடைய படைகளுக்கு அந்த ஒழுக்க கட்டுப்பாடு கிடையாது அல்லவா என்று அங்கே ரோமாபுரியின் அரசவையிலே பேசினார்களா. அப்படி தீரமிக்க இஸ்லாமியர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலிலே உருவாக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய இன்றைய நிலைமையை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
உயர்ந்த குறிக்கோள்களையும் கொண்டவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். ஒரு குறிக்கோளற்ற வாழ்க்கையை அல்லாஹ்வும் ரசூல் வெறுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே உயர்ந்த சமூகத்தை, அடுத்த தலைமுறைகளை சிறந்தவர்களாக, கல்வியாளர்களாக, சுய சிந்தனையாளர்களாக, தன்னம்பிக்கை மிக்கவர்களாக, எல்லா வகையிலும் இபாதத்தும் கைதேர்ந்தவர்களாக இந்த சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் துவா செய்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் சிறிய பகுதியில் இருந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். சின்ன குழந்தையிலிருந்து அவர்களை வழிகாட்டினால் வாலிபர்களாக இருக்கிற போது, ஆகுகிற போது அவர்கள் பண்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகமாக மாறுகின்ற நல்ல தோல்விக்கு எல்லாம் நம்புவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.